ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு சவுத் ஸ்டைல் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது குயிக் ஈஸி டேஸ்டி ரெசிபி வித் சேமியா ஆர் வெர்மிசெல்லி. அதுக்கு நான் ஒரு கப் சேமியா எடுத்து வச்சுருக்கிறேன், ஒரு பவுல் ஆனியன் ப்ளஸ் இது முந்திரி பருப்பு, வேர்க்கடலை, ஒரு 4 பச்சை மிளகா, இஞ்சி ஒரு சைஸ் இஞ்சி, 10 பல் பூண்டு. நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பச்சை மிளகா யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு கைப்பிடி கொத்தமல்லி, ஒரு கைப்பிடி புதினா எடுத்து வச்சுருக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த சேமியா இருக்குது இல்லையா, அதை கொதிக்கிற தண்ணியில் போட்டு வச்சிடலாம். ஓகேங்க, கொதிக்கிற தண்ணியில் வச்சு ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே விட்டுறலாமே. இந்த சேமியாவை இந்த மாதிரி கொதிக்கிற தண்ணியில் போட்டுருங்க. போட்டுட்டு நல்லா ஒரு கிளறிட்டு இது ஒரு 2 மினிட்ஸ் க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஓகே, அதுக்குள்ளே கடாயில் அடுப்பில் கடாய் வச்சுருக்கிறேன். இதில் ஒரு 2 ஸ்பூன் ஆயில் போட்டுக்கலாம். சூடாகட்டும். ஒரு ஸ்பூன் கீ போடுறேன் நான். இது ஆப்ஷனல் தான். கீ பிடிக்காதவங்க நெய் தவிர்த்துக்கோங்க, வேண்டாம் அப்படின்னா. ஃபஸ்ட்டு இந்த வேர்க்கடலையை வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ வேர்க்கடலை நல்லா வறுபட்டுருச்சு. இதை எடுத்துடலாம். நீங்கள் கடலைப்பருப்பு அது கூட நீங்கள் வறுத்து வச்சுக்கலாம், உங்களோட சாய்ஸ் தான் அது. இப்போ முந்திரி கொஞ்சம் போட்டு வறுத்துக்கலாம். இப்போது இந்த கொத்தமல்லி, புதினா, பூண்டு, அப்புறம் ஒரு 4 பச்சை மிளகா, பூண்டு எல்லாமே ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். ஆன் பண்ணி கடாய் வச்சுருக்கேன். ஏற்கனவே வறுத்ததுலே உள்ள ஆயில், ரிமைனிங் ஆயில் இருக்கு இல்லையா, அதே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் 2 பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அப்புறம் பே லீஃப் அது போட்டுக்கலாம். அடுத்தது இந்த சாப் பண்ணி வச்சுருக்கிற ஒரு பவுல் ஆனியன். லைட்டாக சால்ட்டு சேர்த்துக்கிறேன் இந்த ஆனியன் வதங்கிறதுக்காக. ஆனியன் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். நீங்கள் இந்த சேமியா செய்கிறதுக்கு முன்னாடி அந்த வெர்மிசெல்லி அந்த சேமியா எடுத்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஊற வச்சுருங்க. இல்லை நார்மல் அந்த ரொம்ப மெல்லிஸாக இருக்கும்ல அந்த சேமியா அப்படின்னா ஊற வைக்க கூட தேவையில்லை, அப்படியே கூட நீங்கள் இது பண்ணலாம். இல்லைன்னா ஒரு 1 மினிட் ஹாட் வாட்டரில் டிப் பண்ணி எடுத்தால் கூட போதும். இல்லைன்னா ரொம்ப குழஞ்சி போயிடும். இது வெர்மிசெல்லி அப்படின்றனால தான் நான் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஹாட் வாட்டர் ஊற்றி வச்சுட்டேன். அப்படின்னா தான் உங்களுக்கு உதிரியாக கிடைக்கும், இல்லைன்னா குழஞ்சி போயிடும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் அரைச்சி வச்சுருக்குறோம் இல்லையா, இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா,
ஒரு கை புதினா, ஒரு கை கொத்தமல்லி, அந்த பேஸ்ட் வந்து இது கூட சேர்த்துக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் தண்ணி ஊற்றாமல் அரைங்க. அப்படி தேவைப்படுதுன்னா கொஞ்சமாக வேணால் சேர்த்துக்கோங்க. இந்த பச்சை வாசனை நல்லா போகட்டும், அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இந்த டைமில் வந்து அடுப்பு வந்து சிம்லே வச்சுக்கோங்க. சேமியாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கட்டும். அதுக்குள்ளே இந்த சேமியா எப்படி இருக்குன்றதை பார்த்துடலாம். இங்கே பாருங்கள், ஊற வச்ச சேமியா அப்படியே நல்லா இதுவாகிடுச்சு. தண்ணி எல்லாமே அப்சர்வ் ஆகிட்டுருக்கு. அப்படியே உங்களுக்கு வந்து தண்ணி இருந்தது அப்படின்னா அந்த தண்ணியை வந்து வடிகட்டி வச்சு வடிச்சுக்கோங்க. வடிச்சிட்டு வெறும் சேமியா வரைக்கும் இது பண்ணிக்கோங்க. இந்த நல்லா வெந்துட்டுருக்கு பாருங்கள். ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் க்ரீனிஷ் சேமியா, க்ரீனிஷ் வெர்மிசெல்லி. ஓகே, இப்போ வந்து இந்த இதுவுமே வந்து பச்சை வாசனை நல்லா போயிடுச்சு, நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம சேமியாவை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். நார்மல் வந்து சேமியா ப்ளஸ் சேமியா கிச்சடி அந்த மாதிரி தான் செஞ்சுருப்பீங்க. இந்த மாதிரி ஒரு முறை செஞ்சு பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எல்லா சேமியாவையுமே நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். ஓகே, இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு அரை ஸ்பூன் வந்து கீ போடுங்க. இல்லை ஆப்ஷனல் தான், கீ ஆப்ஷனல் தான். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஆயில் கூட கொஞ்சம் அந்த ஸ்மெல் இல்லாத ஆயில் வந்து லைட்டாக ஆட் பண்ணிக்கோங்க. லைட்டாக ஒரு அரை ஸ்பூன் ஊற்றிருக்கேன். எப்பயுமே சேமியா செய்யும்போது பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு ஃபைனல் இறக்கும்போது நீங்கள் ரொம்ப ட்ரையாக இறக்கக்கூடாது. கொஞ்சம் வந்து அது வந்து அந்த தண்ணி இது இருக்கிற மாதிரி இருக்கணும். அப்படின்னா தான் உங்களுக்கு பொல உதிரியாக இருக்கும். இல்லைன்னா ரொம்ப கெட்டியாக ஒரு மாதிரி இருக்கும், நல்லா இருக்காது. ஓகே, இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நான் இதை க்ளோஸ் பண்ணிடுறேன். ஒரு 2 மினிட்ஸ் க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து இந்த பாருங்கள், இப்படி எடுக்கும்போது தண்ணி இருக்குது, கொஞ்சமாக அதில் ஒட்டிகிட்டு இருந்த மாதிரி இருக்குல்ல. ரொம்ப ட்ரையாக அப்படின்னா குழஞ்சி போய்டும். இது வந்து கரெக்டான ஸ்டேஜ். நீங்கள் வந்து ரொம்ப க்ரீனிஷாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா லைட்டாக கொஞ்சோண்டு சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. அந்த இது சேர்க்குறீங்க இல்லையா, அந்த கொத்தமல்லி ப்ளஸ் புதினா சேர்க்கும்போது ஒரு 1/4 ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிங்கன்னா அந்த கலர் வந்து இன்னும் எடுத்து கொடுக்கும். லாஸ்ட்டு 1 ஸ்பூன் கீ போட்டு நான் இப்போ வந்து இதை க்ளோஸ் பண்ணிடுறேன். ஸ்டவ்வும் ஆஃப் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வாவ், சூப்பர்.
பாருங்கள், நல்லா கலர்ஃபுல் அண்ட் அட்ராக்டிவ் ப்ளஸ் ஹெல்தி அண்டு டேஸ்டி. நல்லா உதிரி உதிரியாகவும் இருக்குது பாருங்கள், நல்லா சூப்பர்பா. இப்போ வந்து அந்த வறுத்து வச்சுருக்குறோம் இல்லையா, வேர்க்கடலை ப்ளஸ் அந்த முந்திரி, அதை வந்து எப்பயுமே லாஸ்ட்டில் போடுங்க. ஏன்னா ஃபஸ்ட்லேயே போட்டுட்டிங்க அப்படின்னா அந்த தண்ணியில் ஒரு மாதிரி நல்லா அந்த கிறிஸ்பினஸ் இருக்கவே இருக்காது. அதனால் வீட்லேயுமே வந்து சர்வ் பண்ணும்போது அந்த நேரம் போடுங்க. கடலைப்பருப்பும் சேர்த்துக்கலாம் இது கூட. இது வந்து நான் ஒரு இதில் பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. திஸ் இஸ் நாட் ஒன்லி டேஸ்ட் அண்ட் டிஃப்ரெண்ட் யூனிக் ரெசிபி. இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி அப்படின்றது கிடையாது. இந்த மழைக்காலம், இந்த வின்டர் சீசனில் பார்த்திங்கன்னா இந்த புதினா, கொத்தமல்லி அதெல்லாம் நீங்கள் நிறைய எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது ஒரு நல்ல இம்யூனிட்டி பூஸ்டர், நோய் எதிர்ப்பு சக்திக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த கோல்டு, காஃப், ஃபீவர் அதிலேருந்து உங்களை வந்து பாதுகாக்கும். அதனால் நல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. வாவ், சூப்பர்! அருமையான சுவையில் புதினா, கொத்தமல்லி, வெர்மிசெல்லி ஆர் சேமியா, இட்ஸ் ரெடி டு சர்வ் அண்ட் ரெடி டு டேஸ்ட் அண்ட் ஈட். இங்கே பாருங்கள் எவ்வளோ நல்லா உதிரி உதிரியாக இருக்குது அப்படின்றத. இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுங்க. நீங்கள் வேணும்னா வெஜிடபிள்ஸ் கூட இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணால் இன்னுமே நல்லாயிருக்கும். இதே மாதிரி செய்யுங்க. பட் வெஜிடபிள்ஸ் உங்களுக்கு விருப்பமான வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஃபார் மோர் ரெசிபீஸ் யூ கேன் சப்ஸ்கிரைப் சவுத் ஸ்டைல் சேனல், லைக், comment and share with your friends, relatives and neighbors, and thanks for watching.